Hi friends, this is Kaliraj. Welcome to TNPSC Kalai Academy, a free online coaching center. இப்போ நம்ம வந்து TNPSC General English Revision Classes தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த TNPSC General English Revision Classesல இப்போ நம்ம பார்க்க போகிறது Part C. Part Cல ஆல்ரெடி வந்து நம்ம 1 to 4 வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம் சிலபஸில் பொறுத்த வரையும். அது அந்த ஆர்டர் படியே போடலாம். இப்போ வந்து நம்ம 5 to 8 வந்து பார்க்கலாம். இந்த 5 to 8ல என்னென்ன இருக்கு, அது வந்து சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, அது மட்டும் டீட்டெயிலாக வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் நேஷனாலிட்டி த போயட் பிலாங்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து ஒரு 20 போயம்ஸ் வந்து போயிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எந்த போயிட் வந்து அவங்களுடைய நாடு எது, அவங்களோட நேஷனாலிட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எது அப்படின்னு நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இதை ரெஃபர் பண்ணி எழுதி வச்சிருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் ஒரு முறைக்கு வந்து ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எந்த ஊர், அமெரிக்கா. அடுத்து ஆர்கிபன் லாம்ப்மேன், இவர் வந்து கனடா. லாரன்ஸ் டிஹெச் லாரன்ஸ் வந்து இங்கிலாந்து, ஈஸ்ட்வுட் நாட்டிங்ஷியர். அடுத்து ரூடார்ட் கிப்ளிங் வந்து இங்கிலாந்து, இவர் வந்து எங்கே பிறந்தார், மும்பையில். அடுத்து கமலாதாஸ் இந்தியா. அடுத்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் துர்கம் இங்கிலாந்து. அடுத்து ஃபெமிடா வைபேசியர் இந்தியா. தாமஸ் ஆர்டி இங்கிலாந்து. அடுத்து காலில் கிப்ரான் லெபனீஸ் அமெரிக்கன். அடுத்து எட்கர் ஏகோஸ்ட் இங்கிலீஷ் பார்ன் அமெரிக்கன் போயட். The Ralph Waldo Emerson, American. The Jack Pilatsky, American writer of child poetry. The F. Jonah, American. The Stephen Vincent Bennett, American. The Shakespeare, England. The Wordsworth, England. The Longfellow, England. Annie Lucy Walker, England. Walt Whitman, America. V.K. Gokak, India. Okay. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு முறைக்கு இரு முறை படிக்க உங்களால் ஈஸியாக ஞாபகம் முடியும். அடுத்து 6th ஒன்று பாருங்கள், கேரக்டர்ஸ் கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் என்னென்ன இது எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, தக்காளி சிவசங்கரன் பிள்ளை, இவர் எழுதிய ஃபார்மர். இந்த ஃபார்மர் என்ற ஸ்டோரியில் இவர் தக்காளி சிவசங்கர் பிள்ளை வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. சரி, இந்த ஃபார்மர் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார், கேசவன் நாயர், ஓத்துக்குட்டி, குட்டிச்சேவன், குட்டி மாப்பிள்ளை, லேண்ட்லார்ட். இந்த கேரக்டர்ஸ் வந்து தனியாக வந்து நம்ம வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம். இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனும் மேலே இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். சரி, இந்த ஃபார்மர் இதோடைய கேரக்டர்ஸும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து வேற என்ன இருக்குது, பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன் இருக்குது. இந்த பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன் எழுதுந்து யார், கமலாதாஸ். கிண்டர் கார்டனில் நடக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் பற்றின ஒரு கதை தான் இது. இதோடைய டீட்டெயிலும் வந்து மேலே இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், இது எழுதுந்து கமலாதாஸ் தான். ஒரு பாட்டியோட வீட்டில் போனால் அந்த பாட்டியோட வீட்டில் வந்து எப்படி வந்து இருக்குது, அந்த பாட்டி இறந்த அப்புறமா அந்த வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது. இது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து ஆர்கே நாராயணா, இது வந்து சுவாமி அந்த ஸ்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த சுவாமி அந்த சம் எழுதுந்து வந்து ஆர்கே நாராயணா. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து சுவாமிநாதன் ஃபாதர், சங்கர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் பாய் இந்த சுவாமிநாதன்ஸ் கிளாஸ். அது சுவாமியல் சுவாமிஸ் கிளாஸ்மேட் ராமா அண்ட் கிருஷ்ணா, கேரக்டர்ஸ் இந்த சம். இந்த கேரக்டர்ஸ் இந்த கோர்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துருப்போம். அதுலேயே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து என்ன பற்றின ஸ்டோரி, சுவாமி அந்த சம்னா ஒரு எப்படி வந்து ஒரு படிக்கிற பையன் வந்து எப்படி வந்து அவனுடைய ஹோம்ஒர்க் வந்து போகிறான், அதை மேக்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அப்போ வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. அடுத்து பார்க்க போகிறது ரவீந்திரநாத் தாகூர், இது வேர் த மைண்ட் இஸ் வித் ஃபியர் வந்து எழுதியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர். இதுவும் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து கரி த எலிஃபென்ட் டான் கோபால் முகர்ஜி, இது வந்து டீட்டெயிலாக தனியாகவே வந்து கொடுத்துருப்போம். இந்த கரி த எலிஃபென்ட் இது ஆத்தர் வந்து யாருமே கிடையாது. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபா அகர்வால் ஆஃப்டர் த ஸ்டார்ம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். சாருலி தான் இதில் இருக்கக்கூடிய ஹீரோயின். அடுத்து திவான் சிங் வில்லேஜோடைய ஹெட், லால் சிங் த ரெசின் டேப்பர், ராதா அண்ட் சமன் சாருலிஸ் ஃப்ரெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ஃபார் த நேஷன், இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்து வந்து இந்திரா ஆனந்த கிருஷ்ணன் என்ன எழுதியிருக்காங்கன்னா, த நீம் ட்ரீ வந்து எழுதியிருக்காங்க. இது எப்படி வந்து ஒரு மரத்துக்கு மேலே ஒரு பொண்ணு வந்து பட்டா இருக்குது, அந்த பொண்ணு வந்து எப்படி கடைசியாக வந்து டான்ஸே ஆட தெரியாமல் கடைசி எப்படி டான்ஸ் வந்து பயங்கரமாக ஆடித்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இது. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து மலரோடைய கிராண்ட் மதர். அடுத்து மலரோடைய டீச்சர், மலரோடைய டான்ஸ் டீச்சர். அடுத்து நிலா, மலரோடைய ஃப்ரெண்டு. அடுத்து பிரின்சிபல். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஆன்டீட்டர் அண்ட் த டெசி, இது வந்து லட்சுமி முகுந்தன். இதில் வந்து எப்படி வந்து ஒரு ஆன்டீட்டரும் டெசினா வந்து ஆப்பிரிக்கன் ரெட், ஆன்டீட்டர் வந்து பேங்கோலின் அதோட பெயர். இது ரெண்டும் வந்து எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஆப்பிரிக்காவில் எப்படி வந்து அதை வந்து போட்டி வச்சு எப்படி வந்து கடைசியாக வந்து அந்த ஆன்டீட்டர் ஜெயிச்சது அப்படின்னு பாட்டி சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவில் சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது. அடுத்து வந்து டாக்டர் நீரஜா ராகவன் வந்து த சன் பீம் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, த சன் பீம் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
இதோட இந்த 6th வந்து கேரக்டர் கோர்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்து நம்ம 7th ஒன் பார்க்கலாம். 7th ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ட்ராமா ஃபேமஸ் லைன் கேரக்டர்ஸ் கோட்ஸ் ஃப்ரம் ஜூலியஸ் சீசர் த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலியஸ் சீசருக்கும் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்க்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கோட்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் எப்படி கொஸ்டின் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேரக்டர் எந்த டைலாக் வந்து பேசுச்சு அப்படின்னு கேட்கலாம். இப்போ சப்போஸ் ஜூலியஸ் சீசர் ஏதோ ஒன்று பேசியிருக்காருன்னா அது வந்து யார் பேசணும் அப்படின்னு கேட்கலாம். இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் 6th to 12th ரிவிஷன் கிளாஸ்லேயும் வந்து நம்ம அதோடைய புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து லைனாக வந்து பார்த்துருப்போம். அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ன ஸ்டோரி அப்படின்னா ஷார்ட்டாக பார்க்கலாம். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எழுதுனது ஷேக்ஸ்பியர். இதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டனியோடைய ஃப்ரெண்டு வந்து பேசினியோ. இந்த ஆண்டனியோ தான் வந்து வெனிஸோடைய மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ச்சன்ட்னா என்ன, வியாபாரி. இது வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து பேசினோ வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக, போர்சியா தான் ஹீரோயின், பேசின போர்சியன்ற பொண்ணு வந்து லவ் பண்ணுவார். அதை அவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக பணம் தேவை அப்படின்னு ஆண்டனி கேட்கும்போது ஆண்டனி கிட்ட பணம் இருக்காது. அதனால ஷேக்ஸ்பியர் ஆண்டனி வந்து சைலாக் அப்படின்றவர்கிட்ட போய் பணம் கொடுவார். சைலாக் யாரு, ஒரு மணி லெண்டர். அவர்கிட்ட வந்து ஒரு பத்திரத்தில் ஒரு பவுண்ட் ஃப்ளஷ் எடுத்துக்கலாம், பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பாண்டில் சைன் போட்டு போய் வந்து சைலாக் கிட்ட வந்து பணம் கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்துடுவார். யாருக்கு கொடுக்குறதுக்கு, பேசினியோவுக்கு கொடுக்குறது. இவங்க 2 பேரும் கடைசியாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோட கப்பல் வந்து மூழ்கிடும். ஆண்டனியோ கப்பல் மூழ்கிறதுனால அவரால் டெபிட்டை வந்து பே பண்ண முடியல. அதாவது வாங்கின கடனை வந்து திரும்ப செலுத்த முடியாததுனால சைலாக் என்ன பண்ணார், கோர்ட்டுக்கு போயிடுறாரு. கோர்ட்டுக்கு போயிட்ட அப்புறம் சைலாக் வந்து எப்படி என்ன பண்ணார், அப்புறம் போர்சியா எப்படி கோர்ட்டில் வந்து ஒரு மேல் லாயராக வந்து வேஷம் போட்டு போனாங்க. போர்சியோட ஃப்ரெண்ட்ஸ் யார், பேசினோட ஃப்ரெண்ட்ஸ் யார், எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து உன்னான்னு என்ன கிட்ட மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அடுத்து உன்னான்னு ஜூலியஸ் சீசர். சரி, ஜூலியஸ் சீசர் ஷார்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஜூலியஸ் சீசரில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஜூலியஸ் சீசர் ஒய்ஃப் யார், அடுத்து ஜூலியஸ் சீசரில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனமர் யார் ஜூலியஸ் சீசரை ஸ்டாப் பண்ணுவா, ஒரு 4 பேர் யார் ஸ்டாப் பண்ணுவா, அந்த வில்லன்கள் யார், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதையும் வந்து நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். சரி, அடுத்து 8th ஒன், மேட்ச் த பிளேசஸ் OH dramatist painter with the suitable option அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் அந்த 8th ஒன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். இது வந்து எங்கே இருக்குன்னா, இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்ம சிலபஸில் வந்து இருக்காது. இது கொஷின் வந்து எப்படி ரைஸ் ஆகும்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு போயட்டை வந்து கொடுத்துட்டு, ஒரு ஆத்தர் வந்து கொடுத்துட்டு, இவர் வந்து என்ன போயம் எழுதியிருக்காரு, இவரோட பீரியட் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஏதோ ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டு அந்த பெயிண்டிங் வந்து யார் வரைஞ்சா அவங்களுடைய பீரியட் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரியான வரக்கூடியது தான் அந்த மேட்ச் 8th ஒன். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் தான் கீழே தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.